2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மாற்று கட்சிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக வலுப்பெற்று வருவதால் திமுக படிப்படியாக தேய்ந்து கொண்டிருப்பதாக கூறினார். திமுகவின் வாரிசு அரசியலை கடுமையாக சாடிய அவர், ஒழிக்கப்பட்ட மன்னராட்சி முறையை மீண்டும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தார். திமுகவில் தொடர்ந்து வரும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அமையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்போ கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. இன்ப நிதி எல்லாம் நிதி பேரை வச்சிருக்கிறாங்க ஐயா, வேற எந்த பேரும் இல்லை. அவர்களுக்கு காண்பதெல்லாம் நிதிதான். அந்த பேர்ல கூட நிதி இருக்குது. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். ஆக வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும்.